இப்படி தள்ளி வாங்க. அந்த மேலே வந்து அந்த லைன்ஸ் அந்த கோடு கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கொடுங்கையில் பின்னாடி தள்ளி வந்து பாருங்க. பின்னாடி தெரியும் எனக்கு பின்னாடி வரும். அந்த மேலே கோடு கூட இருக்குங்களா, அதுதான் அந்த தாவரம் வந்து அந்த கோடு கூட இருக்கிறது வந்து சிதம்பரத்தில் வந்து பொற்கூரைன்னு சொல்கிறது. ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கிற தத்துவது 21,600 வாட்டி ஒரு நாளைக்கு நம்ம மூச்சு இழுத்து விடுறது. அந்த லைன்ஸ் அந்த கோடு கூட இருக்கிறது. இதுதான் சிதம்பரத்தில் தங்கத்தில் கூரை இருக்கும், பொற்கூரைன்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற தத்துவது. ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி சுவாசிக்கணும்னா 21,600 வாட்டி ஒரு நாளைக்கு நம்ம மூச்சு இழுத்து விடுறது. எல்லாமே அந்த தெரியுது பாருங்க, தெரியுதா? அந்த வெளிச்சத்தில் பாருங்க, சுற்றி இந்த மண்டபம் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. அப்படி ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? அந்த காலத்தில் பணவோட பெட்டி ஸ்டைலுக்கு வளர்க்குறது ஹேண்ட்பேக்கு, நகம் அந்த அருக்கு பாருங்க, ரேகை, ஜோக்கர் நெக்லஸ் போடுறீங்களா, அத்தனை விதமான நெக்லஸும் நெத்திச்சூடி கொண்டையெல்லாம் தத்துரமாக கொடுத்துருப்பாங்க. சிவனும் பார்வதியும் அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம்னு சொல்கிற ஒரு வேடம். இங்கே வந்து மாணிக்க வாசகர் இங்கே அமைச்சர் இங்கே வரும்போது இப்போ சொல்ல போகிறது மெயினான உள்ளது. மணிவாசக பெருமான் உபதேசத்துக்கு முன்னாடி ராஜாவாக இங்கே வரும்போது ராஜ கிரீடம், மீச, கடுக்கன், நெக்லஸ் மாலை, பட்டு வேட்டி, செங்கோல், மோதிரம், தண்டை, ஒரு கம்பீரம். உபதேசத்துக்கு முன்னாடி தீட்சை பெறதுக்கு முன்னாடி குதிரை வாங்க வரும்போது இந்த கோலத்தில் இருக்கார். அப்படியே இங்கே மாறிடுறார். தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் தலையில் ஃபுல்லாக உத்ராட்சம், கழுத்தில் உத்ராட்சம், விவிதி பட்டை, விவிதி பை, காவி உடை. பட்டு இங்கே காவி, அங்கே கம்பீரம், இங்கே பணிவு. இது வந்து உபதேசத்துக்கு முன், இது உபதேசத்துக்கு பின். எல்லா பெரிய பெரிய ஆலயத்தில் வந்தால் பித்தாளையில் குத்துவழக்கு இருக்கும். கல்லாலே செய்யப்பட்ட கல் குத்துவழக்கு இங்கே வந்து பாருங்க, குத்துவழக்கு. இதில் ஒன்று அந்த பின்னாடி அதில் ஒன்று, ரெண்டு சைடுமே கல்லிலே குத்துவழக்கு. இன்னமும் ஒரு காலத்துக்கு என்ன போட்டு திருப்பி ஏற்றுவாங்க, அப்படியே ஊற்றுவாங்க.